இது வேடிப்பு சார். வேடிப்புன்றது ராதா ருக்மணி மூணு நாமம். இது வந்து வேடிப்பு அவதாரம். வேடிப்பை முத்து வேடிப்பை ஐயப்ப ஒர்க்கலை. நாம் இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டம் கல்லாவியில் வந்து பார்த்தீங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ வேடியப்பன் கோவில் வந்து இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 நடுக்கல்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்குது. இங்கே ஒரு நடுக்கல்ல வச்சு ரொம்ப சிறப்பாக வந்து வழிபடுறாங்க. உள்ள இருக்கிற நடுக்கல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேடியப்பன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து கோயில் கட்டி வழிபடுறாங்க. இந்த நடுக்கல் வந்து வேடியப்பன் வழிபடுற பூசாரி வந்து இங்கே ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து இந்த பூசாரி வந்து இந்த நடுக்கல்லை பற்றி சொல்லுவார். அவர் இருந்தது பகவா இரமத்தூரில் குதிக்கொண்டது. அந்த காலத்தில் இரமத்தூர்லேருந்து எத்தனை காலம் இருந்தாலும் இரமத்தூர்லேருந்து 2 அடி வச்சுக்கிறாரு. காட்டுப்பட்டில் ஒரு அடி, இங்கே ஒரு அடி வச்சுக்கிறார். 2 அடி வச்சுக்கிறார். 2 அடி வச்சு இங்கே வந்து எல்லாம் சுற்றி அடித்து பார்த்துட்டு இந்த இடம் தான் நம்மளுக்கு பிடிக்குதுன்ட்டு அங்கே போய் இதில் போய் திருப்பதி வெங்கடாஜலபதி போய் கேட்டாரா, எனக்கு ஒரு காவலாளி வேணும் அப்படின்னு கேட்கல. இந்த 1000 மணிக்கு அடங்காத மினிக்குது, உன்னால் முடிஞ்சா கொண்டு போனின்றாரா திருப்பதி வெங்கடாஜலபதி. அதுக்கு எல்லாம் வா போலான்னு கூப்பிட்டு வர முடியாது ஒழிச்சிக்கினா அப்புறம் வெறி வந்து விசிறி அடிச்சு இங்கே வந்து விழுந்து அந்த காலத்தில் வந்து இங்கே விலங்கு போட்டு அவர் இங்கே வந்து உட்கார்ந்த பிறகு அவரை விலங்கு போட்டு கட்டி மொத பூசை எனக்கு காவு பூசை உனக்குன்னு வந்து அவர் அமர்ந்தார். அந்த இதில் இங்கே அந்த மேடையில் வந்து அமர்ந்து நிற்கிறார். மேடையில் வந்து அமர்ந்து அப்படியே வழிபாடு அப்படியே இருக்க அந்த காலத்தில் எல்லாம் சரியா கண்டுக்காம இருந்து 7 பேர் இதில் வரவேற்றுன்னு போவாங்களாம். 7 பேர் 7 பேர்த்துக்கும் குழந்தையே இல்லாத இருந்து அப்புறம் இன்னமும் ஒரு நேரங்காலம் வந்து அருளாய் ஒருத்தருக்கு சொல்லி இந்த மாதிரி தான் நான் இந்த இடத்துல கல்லாய் வேடிப்பை நான் குதி கொண்டுக்கிறேன்னு சொல்ல அவங்க 7 பேரும் ஒரு நாளைக்கு 7 குடம் பால் ஊற்றி அது அவசியம் பண்ணி பூசை பண்ணி வழிபாடு பண்ணி அதுக்கு மேல்பட அவங்களுக்கு குழந்தை குட்டி பிறந்து அப்படியே பிறப்படி ஆனது தான். 400 500 1000 வருஷத்துல நடந்த வழிபாடு இதெல்லாம். அந்த கோயிலுக்கு வந்து எப்ப சிறப்பான பூஜை அலங்காரம் பண்றீங்க? வெள்ளி திங்கள் சிறப்பான பூஜை மேடம். வெள்ளி திங்கள் ஞாயிறு சிறப்பான பூஜை. மற்ற நாளில் என்னைக்கு சிறப்பான எல்லாம் சிறப்பான பூஜை தான். முக்கியமான பூஜை நான் அதுக்கு ஒரு வழிபாடுக்குது, ஒரு சிஸ்டமான பூஜைக்குது வெள்ளி திங்கள். அந்த அளவுக்கு நாங்கள் ஒரு சிஸ்டமான பூஜை கோயில் சாத்தினும் வாய் கட்டி படிதானம் செஞ்சு பூசை செய்கிற 4 வெள்ளி திங்கள். தேவையாக்கிறவங்க எடுத்துன்னு போய் நோம்பு போட்டுக்கிறாங்க, வீட்டில் அகண்டம் வைக்கிறாங்க, எதோ செய்கிறாங்க. மற்றது இதுக்குன்னு உச்சரிப்பாக தேரு திருவிழா என்னைக்குமே கிடையாது. வெள்ளி திங்கள் சிறப்பான பூஜை, அமாவாசை சிறப்பான பூஜை அதெல்லாம் செய்வோம். வெள்ளி திங்கள் அமாவாசை பதுவு பௌர்ணமி இதெல்லாம் சிறப்பாக சிலருங்கள ஏதோ தேவைப்பட்டவங்க சாமி எடுத்து ஊருக்கால வந்து இது பண்ணி இறக்குவாங்க. இருக்கலாம்.